என்னது 1 மாதமா? 1 மாதமா நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. அதான் செல் நம்பர் வச்சிருக்கேன்ல, போன் பண்றேன். ஆமா, அப்படியே போன் அடிச்சுட்டாலும் போன் அடிக்கிறாள். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? பரீட்சைக்கு படிக்கிறேன்னு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு மாட்டையும் ஓட்டிக்கிட்டு இடுப்பு காட்டுக்கு வந்துடுறேன். நீ என்ன பண்றேன்னா மாடு மேய்க்கிற மாதிரி மாட்டு ஓட்டிக்கிட்டு அங்க வந்துடு, அங்க பாத்துக்கலாம். யாரு? நானு மாடு மேய்க்க? நான் வருவேன். நீ வந்தாவா வராட்டி போ. பையன் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அத போய் ஏன் சார் விக்கிறீங்க? ஏன் பாய் கோவத்தை கிளப்புறீங்க? 2500 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். ஏதாவது ரேட்டை போட்டு காசு கொடுங்க, வீட்டு வேலை பாக்கி இருக்கு. மாடு மேய்க்க போறான். அவன் மாடு மேய்க்க போறானா கொண்டு விற்க போறானான்னு பாருடி. பாய் காசை கொடுங்க பாய். உலகத்துல இப்படி ஒரு தாயை பாத்திருக்கீங்களா? முட்டை வச்சுக்காரன் கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாத்தியா? பார்க்கும் போதே 10 பச்சு தின்னுட்டு மொத்தம் 3ன்ற. ராஜி அறிக்கைங்கல்ல அண்ணனா மாடு மேய்க்க பேசு. துபாய் ட்ரெஸ் போட்டு சொன்ன மாடு மேய்க்கிற இடத்துக்குலாம் போட்டு வந்தா ஓவரா இருக்காது. நாளைக்கு எங்க ஊர் காமாண்டி திருவிழா, துபாய் ட்ரெஸ் அங்க போட்டு வரேன். அங்க வந்து அங்க பாக்கலாம். கண்டிப்பா வந்துரு. நிறைய நட்டி இருக்கல. வரல நிக்கு. அக்கா வாண்ணா ஆர்க்கா. ஏய் என்னடா? டேய் செவல மாட்ட அந்த பக்கம் விரட்டி விட்டுட்டு வரியா? ஏய் ரெண்டு கண்ணு கட்டி விளையாடுவாமடா. வெரி குட். நீ கட்டிக்கிறியா முதல்ல? எந்திரி கட்டி விடுறேன். நானும் அக்காவும் ஒளிஞ்சுக்கிறோம். நீ கண்டுபிடிக்கிறியா? அடுத்து நீ யார கண்டுபிடிக்கிறியோ அவங்க அடுத்து கண்ணை கட்டிக்கணும். சரியா? வா போலாம். சுத்தி விடுறேன். ஆமா உன்னை நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு யாரு அரிக்கின்னு பேர் வச்சது? நல்லாவே இல்ல. என் பேரு ஒன்னும் அரிக்கி இல்ல தெரியுமா? அறிவழகன். கூட இருக்க அரிக்கி அரிக்கின்னு கூப்பிட்டு உசுர எடுக்கிறாங்க. நீ அவங்க கூட எல்லாம் சேர்ற? எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அவங்க எனக்கு எடுத்து போடுவாங்க. அப்படியா? நீ வேணா இனிமே என்ன அறிவழகனே கூப்பிடு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அறிவழகன். அண்ணா அவன் சுத்திக்கிட்டே கிடக்குறான். அந்த தண்ணி எடு. இந்த உனக்கு முட்டையில இருந்து வரும்போது தெரியுமா? ஆம்லேட்டா? ஆளை பாரு. இந்த தண்ணிய வாயில ஊத்திக்கிட்டு முட்டையில இருந்து வரும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சுன்னு சொல்லணும். அப்படி பாடும்போது தண்ணி மேலயும் ஊத்தக்கூடாது, உள்ளயும் போக கூடாது. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. நான் ஒரு பாட்டில் பீர வாயில நானும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்ல வந்தால. கொண்டா பண்ணி பாப்போம். காதலிக்கிற நிலைமையெல்லாம் இப்படித்தான். ஓரா சிரிக்காதல. நாளைக்கு காலைல பண்ணி காட்டுறேன் பாரு. சூப்பரா, நல்லா வருவாடா. நல்லா கண்டுபிடிக்கிறியா? சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நாளைக்கு வரும்போது கேட்டது தரணும். ஏண்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வர?